வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாவண்ணன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே 1 மார்க்கும் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். இந்த 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது 3ஆம் யூனிட், அதாவது 7ஆம் வகுப்பு 3ஆவது பருவத்தில் 3ஆவது யூனிட்டோட பாடப்பகுதியில் தான் இருக்குது. இதில் பாவண்ணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை, பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களில் எழுதி வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னட மொழியிலிருந்து பல நூட்களை தமிழ் மொழிபெயர்த்துள்ளார். கன்னட மொழியிலிருந்து பல நூட்களை தமிழ் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொத்த நூலுக்கும் இவர் தான் ஆசிரியர், சரிங்களா? பிரயாணம் என்னும் நூல் வந்து இந்த பயணம்னு ஒரு சிறுகதை இருக்கும் இந்த புத்தகத்தில். அந்த சிறுகதை எழுதினவங்க யார் அப்படின்னா பாவண்ணன் தான். இது பிரயாணம் என்னும் நூல்லேருந்து எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அந்த நூல்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசக்கார பூனை, பிரயாணம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.